என்னோட பேபி ஃபுட் பார்க்கலாங்களா? இன்றைக்கி வந்து சம்பா கோதுமை கிச்சடி பண்ண போகிறேன். ஓகேங்களா? அதுக்கு தேவையான பொருள் 2 மிளகு, 2 ஜீரகம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம், தக்காளி, 2 பல் பூண்டு, பீன்ஸ், கேரட் வேணும்னா நம்ம காலிஃப்ளவர் போட்டுக்கலாம், உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம், பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம், இதெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் இது ஒரு 1 ஹவர் ஊற வச்சுட்டேன். ஊற வைக்கும் போது நல்லா அலசிட்டு நல்ல தண்ணியிலே ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்க்க போகிறோம். குக்கரை அடுப்பில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு சின்ன குக்கரு இல்லை பெரிய குக்கர் எந்த இது இருக்கோ அது மாதிரி நான் 1 ஸ்பூன் நெய் போடுறேன். நெய் போட்டு நம்ம அதிலே வதக்கிக்கலாங்க. இப்போ மொத்தமாக இதில் அரிஞ்சு வச்சது எல்லாமே பீன்ஸு, கேரட்டு, அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, சீரகம், பூண்டு எல்லாத்தையும் போட்டு இந்த நெய்யில் நம்ம வந்து வதக்கிக்கலாங்க. இப்போ நான் நெய்யில் வந்து எல்லாத்தையும் மொத்தமாக போட்டுட்டேன். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ அதில் வந்து கொஞ்சம் பெருங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள். இவ்வளோதாங்க இதுக்கு. நல்லா போட்டு வதக்கிக்கணும். கொஞ்சம் அந்த ராஸ்மென்னு சொல்லுவாங்க இல்லையா, அது நல்லா போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ அதுக்கு தேவையான உப்பு போட்டிருக்கேன். நான் கல்லுப்பு யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த உப்பு வேணுமோ அதை போட்டுக்கோங்க. இப்போ இதான் நல்லா அந்த பச்சை வாசனை போயிடுச்சு. நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா அந்த சம்பா கோதுமை, அதை நல்லா கலக்கிட்டு அது உள்ள நம்ம ஊற்றிக்கலாங்க. இப்போது அந்த சம்பா கோதுமையை ஆட் பண்ணிவிட்டேங்க. ஆட் பண்ணிவிட்டு என்ன செய்யணும், கொஞ்சம் மூடி வச்சுட்டு லிட்டை மூடி வச்சுட்டு குக்கர் மூடியை நம்ம மூடிடலாங்க. மூடிட்டு ஆஸ் பர் உங்கள் இதில் எத்தனை விசிலில் வேகுமோ அந்த மாதிரி. எனக்கு இதுக்கு வந்து ஒரு 3லேருந்து 4 விசில் தேவைப்படும். பிகாஸ் இது சின்ன குக்கரு, பேபி குக்கருக்காக வச்சுருக்கிறது. அதனால அந்த மாதிரி விசில் வந்தோடனே நம்ம 4 விசில் வந்துடுச்சு. எனக்கு நல்லா ப்ரெஷர் இறங்கிடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணிட்டாங்க. நல்லா குழஞ்சி நல்லா வந்திருக்கு. ஒரு 8 மந்த்ஸ் பேபி கொடுக்குற மாதிரி இருந்தால் ஒரு மிக்சியில் ஓட்டிட்டு கொடுங்க. அப்படி இல்லைன்னா 1 இயர் பேபி அப்படின்னா தாராளமாக கொடுக்கலாம். இது ரொம்ப ஹெல்தி ஒன்று. அப்படியே நம்ம ஊட்டி விடலாம். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்கங்க.